அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். இயேசுவைப் போலவே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது நல்லதுதான். அது இருக்க வேண்டும். ஆனால் அப்படி வாழ்கிறோமா? அது வாஞ்சையோடே போயிடுதா? அது ஒரு கேள்விக்குறி பாருங்க. மத்தேயு 14ல நீங்க 24லேருந்து 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேதுரு கடலின் மேல் நடந்த சம்பவம், இயேசு கடலின் மேல் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 28, 29 பாருங்களேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். வா என்றார். இயேசு கடலின் மேல் நடக்கிறார். பேதுரு கேட்கிறான், நீரே ஆனால் நான் வர கட்டளையிடும். இயேசு சொன்னார், வா. அப்போ அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்ன அழைப்பு? நான் எப்படி செய்கிறேனோ, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி வாழக்கூடிய ஒரு அழைப்பு. 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழைப்பு. மரித்து போன லாசரு, அவன் பாருங்க 4ஆம் நாள் நாரும் என்று சொல்லுகிறாள் அவன் சகோதரி கூட. ஆனால் இயேசு உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ ஒரு அழைப்பு. இங்கே அதற்கு ஒரு உதாரணம் தான் இயேசு கடலின் மேல் நடக்கிறார். அப்படின்னா என்ன? எதுவும் எனக்கு கீழே தான், எல்லாமே என் கால் கீழே இருக்கு, எதுவும் எனக்கு மேலே இல்லை. அப்ப இந்த உலகம் உங்கள் காலின் கீழ் இருக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார், வா. அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வான் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசு செய்தது போல நம்மால செய்ய முடியுமானா? நிச்சயம் முடியும். இனி இயேசு உங்களை அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் அழைக்கிறார், வா என்கிறார். அப்ப இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழைப்பை எப்படி வாழ்றதுன்னா, இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி போறப்ப. இங்க பேதுரு பாருங்க, இயேசுவை பார்த்துட்டே நடக்கிறான், கடல் மேல் நடந்துடுறான். ஆனா காற்று பலமா இருக்குதுன்னு பார்க்கறான், அப்படியே அமிழ்ந்து போயிடுறான். அப்ப அதுதான் கீ பாருங்க. அப்ப இயேசு வா என்று ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் அழைக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய என்னையே நோக்கி நீ வா. ஆமென். அப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, அதை பார்க்காதீங்க. சிலர் உங்களை ஏமாத்திருக்கலாம், அதை பார்க்காதீங்க. சிலர் உங்களை விட்டு போயிருக்கலாம், அதை நீங்கள் பார்க்காதீங்க. இயேசுவையே பாருங்க. காற்று பலமா இருக்கலாம், அதை பார்க்காதீங்க. இயேசுவையே பாருங்க. இயேசுவையே பார்த்து நீங்கள் நடக்க பழகிறப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்களுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும். உங்கள் சூழ்நிலை உங்கள் கீழே இருக்கும். உங்கள் பிரச்சனை உங்கள் காலின் கீழ் இருக்கும். பிசாசு உங்கள் காலின் கீழ் இருப்பான். ஆமென். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு அழைப்பு இயேசு விடுக்கிறார், வா என்கிறார். இயேசுவின் பின்னே செல்வோம், இயேசுவையே நோக்கி பார்த்து செல்வோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.